ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ காலையில் பாருங்கள், தம்பிக்காக லன்ச் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். டிஃபினில் சேமியா உப்புமா ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறமா டீ பால் வச்சுட்டேன், கொதிக்குது. டீ போடலாம். சொல்லுங்க. குட் மார்னிங் குங்குமணி. குட் மார்னிங். எங்கே பாருமா, எங்கே சொல்லு. இந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாரு, பார்த்து சொல்லணும். பண்ணுங்க. 60 rupees தான் நீ கட்டணும். பாய். ஆனா ஊந்து போகுது. வாங்க இப்போ வேலை செய்யலாம். பாப்பாக்கு சாப்பிடணும், ப்ரெஷ் பண்ணணும். நம்ம இப்போ பாப்பா சாப்பிட போறாரு. என்னம்மா சாப்பிட போறீங்க? உப்புமா சாப்பிட போறாரு பாப்பா. பாருங்க, சேமியா உப்புமா. உட்காந்துச்சு பாருங்க, இவ்வளோ அழகா. உப்புமா சாப்பிட போறீங்களா? சொல்லு, சாப்பிட்டுடு. பாப்பா கையில் பாருங்க, டாட்டூ போட்டிருக்காரு. பாப்பா காட்டுது. ஏம்மா, சூப்பர் டாட்டூ. கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்கு பாப்பா டாட்டூ? சொல்லுமா, சொல்லுங்க. சொல்லுமா, சொல்லுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்க. கமெண்ட் போடுங்க. நான் சாப்பிட விட்டுட்டு அப்புறமா என்ன வேலை பார்க்கலாம். இப்போ மாடிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், துணி காய போடுறதுக்காக. துணி காய போட்டுட்டு எனக்கு ஒரு நியூ ஸ்டைல் சமையல் செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருண்டை இவ்வளோ நல்லா வந்துச்சு. நல்லா பிஞ்சு விட்டுருக்க பாருங்க. எவ்வளோ பிச்சு சாப்பிட்டா கூட எவ்வளோ வந்துச்சு பாருங்க. இங்கே கூட பாருங்க. என் அத்தை சூப்பராக செய்வாங்க. இவ்வளோ கீழேம்மா. அந்த பழைய பில்டிங் பாருங்க, பச்சனை பண்ணிட்டாங்க. இப்போ பழன்னு இருக்கு. கலரெல்லாம் அடிச்சுட்டு அங்கே டிஏவி ஸ்கூல், இங்கே ஆஃபீஸ். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் லஞ்சுக்காக ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செய்யலாம். ஆந்திராவில் எப்படி சில்லி சிக்கன் செய்வாங்கன்னா அந்த ஸ்டைலில் நான் செய்கிறேன். பாருங்கள். இப்போ
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன், நல்லா தான் இருந்துச்சு. ரசம் ஹோட்டல் ஸ்டைலில் ரசம் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அப்புறமா ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன், அப்புறமா காலையில் பையனுக்கு செஞ்ச பீட்ரூட் பொரியல். இப்போ பாப்பா சாப்பிட போகிறாரு.